அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தகவல் போர் படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். மருத்துவக் கல்லூரியின் மூத்த மாணவரான அர்ஜுன் தாஸ் மீது இளைய மாணவர் காளிதாஸ் ஜெயராமுக்கு தனிப்பட்ட பகை இருக்கிறது. இந்த பகையை தீர்த்து கொள்வதற்காக அர்ஜுன் தாஸ் தொடர்புடைய ஆட்களை சீண்டுவதோடு அதை கல்லூரி மோதலாகவும் மாற்ற முயற்சிக்கிறார். காளிதாஸின் எண்ணத்தை புரிந்து கொண்டு ஒதுங்கி செல்லும் அர்ஜுன் தாஸ் ஒரு கட்டத்தில் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்ற ரீதியில் ஜெயராம் காளிதாஸ் தொடங்கிய போரை முடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். மறுபக்கம் கல்லூரியில் நடக்கும் மாணவர் தலைவர் தேர்தலில் அரசியல் தலைவரின் மகளை எதிர்த்து போட்டியிடும் பெண் மீது சாதி வன்கொடுமை நடக்கிறது. அதை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தினால் அரசியல்வாதியின் மகள் மீது போலீஸ் FIR பதிவு செய்ய அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. இதனால் தன்னை எதிர்ப்பவர்களை ஒழித்து கட்ட முடிவு செய்யும் அரசியல்வாதியின் மகள் அதற்காக கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடக்கும் மோதலை தனக்கு சாதகமாக பயன்படுத்த அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது போர் படத்தின் மீதி கதை. இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கும் அர்ஜுன் தாஸ் வழக்கம் போல் தனது குரல் மூலம் மிரட்டினாலும் இந்த படத்தில் நடிப்பிலும் மிரட்டியிருக்கிறார். பிரபு என்கிற கதாபாத்திரத்தில் மூத்த மாணவராக கோபக்கார இளைஞராக அவர் திரையில் தோன்றும் போதெல்லாம் அனல் பறக்கிறது. அர்ஜுன் தாஸ் கதை தேர்வில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தினால் நிச்சயம் மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வலம் வரலாம். அந்த அளவுக்கு அவரிடம் நடிப்பு திறமை இருப்பதை இந்த படத்தில் பார்க்க முடிகிறது. இளைய மாணவராக நடித்திருக்கும் காளிதாஸ் ஜெயராம் முரட்டுத்தனமான தோற்றத்துடன் முரட்டுத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். பள்ளியில் நடந்த துரோகத்தை மனதில் வைத்துக் கொண்டு அர்ஜுன் தாஸ் மீது அவர் காட்டும் வன்மம் கொஞ்சம் ஓவராகத்தான் இருக்கிறது. கதாநாயகிகளாக நடித்திருக்கும் DJ பானு மற்றும் சஞ்சனா நடராஜன் இருவரும் கொடுத்த வேலையை குறையில்லாமல் செய்திருக்கிறார்கள். வில்லியாக நடித்திருக்கும் அமிர்தா ஸ்ரீனிவாசன், காமெடி வேடத்தில் நாயகனின் நண்பராக நடித்திருக்கும் மெர்வின் ரொசாரியோ, போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் ஜான் விஜய் என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் திரைக்கதை ஓட்டத்திற்கு பயன்பட்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர்கள் ஜிஸ்மி காலித் மற்றும் பிரஸ்லி ஆஸ்கார் டிசோசா ஆகியோரது பணி படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறது. மாணவர்களுக்கு இடையே நடக்கும் மோதல் மற்றும் மாணவர்களின் வாகன பேரணி போன்ற காட்சிகளை ஒரே ஷாட்டில் படமாக்கி அசத்தி இருக்கிறார். படத்தை பிரம்மாண்டமாகவும் காட்ட உதவி இருக்கிறார்கள். இசைப்பாளர்கள் சஞ்சித் ஹெக்டே, துரு விஸ்வநாத், கௌரவ் காட்கிண்டி ஆகியோரது இசையில் பாடல்கள் புரியவில்லை என்றாலும் ரசிக்கும்படி இருக்கிறது. ஹரிஸ் வெங்கட், சச்சிதானந்த், சங்கரநாராயணனின் பின்னணி இசை பல இடங்களில் காட்சிகளுக்கு சுறுசுறுப்பை தந்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் பிரியங்க் பிரேம்குமார் காட்சிகளை தொகுக்க படாத பாடுபட்டிருப்பார் என்று படத்தை பார்க்கும் போதே தெரிகிறது. ஒரு முழுமையான திரைப்படமாக பார்ப்பதற்கு அவரது பங்கு முக்கியமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இயக்குனர் பிஜாய் நம்பியார் இரண்டு கதாபாத்திரங்களுக்கு இடையே நடக்கும் மோதலை கல்லூரி மாணவர்களின் வாழ்வியல் மற்றும் சாதி அரசியலோடு சேர்ந்து கதை சொல்லி இருக்கிறார். அதை அழுத்தமாக சொல்லி இருக்கலாம். ஒவ்வொரு காட்சிகளையும் பிரம்மாண்டமான பின்னணியோடு படமாக்கி இருக்கிறார். கதாபாத்திரங்களை பவர்ஃபுல்லாக காட்டுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதே முக்கியத்துவத்தை திரைக்கதை மற்றும் கதாபாத்திரங்களை வடிவமைப்பதில் காட்டியிருந்தால் இந்த படம் நிச்சயம் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். போர் ஒரு போர்க்களம் தான். என்ன நேயர்களே, போர் படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.